11th standard biobotany பாடம் 1 உயிரி உலகம் chapter 1 living world இந்த லெசன்ல இருக்கிற do you know content பார்க்கலாம். சாஃபர்மேன் மற்றும் மோரிஸ் ஆகியோர் 1963 ஆண்டில் நீல பசும் பாசிகளை தாக்கக்கூடிய வைரஸ்களை முதன்முறையாக கண்டறிந்து அவைகளை சயனோஃபாஜ்கள் என்று அழைத்தனர். எடுத்துக்காட்டு LPP1 லிங்பயா பிளக்டோனிமா மற்றும் ஃபார்மீடியம் இதே போன்று 1962 ஹோல்டிங்ஸ் என்பவர் வளர்ப்பு காளான்களில் நுனியடி இறப்பு நோய் டைபேக் டிசீஸ் உண்டாக்கக்கூடிய வைரஸ்களை முதலில் கண்டறிந்தார். புஞ்சைகளை தாக்கக்கூடிய வைரஸ்கள் மைக்கோ வைரஸ்கள் அல்லது மைக்கோஃபாஜ்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சஃபர்மேன் மோரிஸ் இவங்க ரெண்டு பேரும் 1963 நீல பசும் பாசிகளை தாக்கக்கூடிய வைரஸ்களை முதல்ல கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு அதுக்கு அந்த நீலம் பசும் பாசிகளை தாக்கக்கூடிய வைரஸுக்கு சயனோஃபாஜ்கள் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு LPP1 லிங்பயா பிளக்டோனிமா அப்புறம் ஃபார்மீடியம். இதே மாதிரி 1962 ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிறவர் வளர்ப்பு காளான்கள்ல இருந்து வளர்ப்பு காளான்ல இருந்து நுனியடி இறப்பு நோய் டைபேக் டிசீஸ் உண்டாக்கக்கூடிய வைரஸ்களை முதல்ல கண்டுபிடிச்சாங்க. புஞ்சைகளை தாக்கக்கூடிய வைரஸ்களை மைக்கோ வைரஸ்கள் அல்லது மைக்கோஃபாஜ்கள் அப்படின்னு சொல்றாங்க. Viruses infecting blue-green algae are called cyanophages and are first reported by Sufferman and Morris in the year 1963. Example, LPP1 லிங்பயா பிளக்டோனிமா and Pharmedium. Similarly, Holdings 1962 reported viruses infecting cultivated mushrooms and causing dieback disease. The viruses attacking fungi are called microviruses or mycophages. அடுத்தது துலிப் மலர்களின் இதழ்களில் காணக்கூடிய நீண்ட வரிகள் அனைத்தும் துலிப் மலர் விரியும் வைரஸ்களால் உண்டாக்குகிறது. இவை பாட்விரிடே குழுமத்தை சார்ந்தவை. போக்லோவிரிடே குழுமத்தை சார்ந்த வைரஸ்கள் வணிக ரீதியாக பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. சைட்டோபிளாசா பாலிஹெட்ரோசிஸ் கிரானுலோ வைரஸ்கள் மோபாக்ஸ் வைரஸ்கள் போன்றவை திறன்மிக்க பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. துலிப் மலரோட இதழ்கள்ல இருக்கக்கூடிய நீண்ட வரிகள் எல்லாமே துலிப் மலர் விரியும் போது வைரஸ்களால உண்டாகுது. இந்த வைரஸ்கள் பாட்விரிடே குழுமத்தை சார்ந்தது. அப்புறம் பேக்லோவிரிடே அப்படின்ற குழுமத்தை சேர்ந்த வைரஸ்கள் வணிக ரீதியா பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுத்தப்படுது. அப்புறம் சைட்டோபிளாசா பாலிஹெட்ரோசிஸ் கிரானுலோ வைரஸ்கள் சைட்டோபிளாசா பாலிஹெட்ரோசிஸ் கிரானுலே வைரஸ்களும் எண்டோமோபாக்ஸ் வைரஸ்களும் திறன்மிக்க பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுத்தப்படுது. Strike on tulip flowers are due to tulip breaking virus which belong to
partiviriate group. Viruses of baculovirate group are commercially exploited as insecticides. Cytoplasmic polyhedrosis granule viruses and endomopox viruses were employed as potential insecticides. அடுத்தது சிவப்பு அலை என்பது டைனோபிளாஜில் லேட்டுகளால் ஜிம்னோட்டியம் பிரௌவி கோனியாலாக்ஸ் டாமரிசிஸ் போன்ற நச்சு பாசி பொலிவினால் ஆல்கே ப்ளூம் ஏற்படும் விளைவுகள் ஆகும். இவ்விளைவு 1982 ஆண்டு புளோரிடாவின் மேற்கு கடலோர பகுதியில் பல்லாயிரக்கணக்கான மீன்கள் செத்துமடிய காரணமாகிறது. இப்ப வந்துட்டு சிவப்பு அலைகள் அப்படின்றது வந்துட்டு டைனோஃபாலஜேட்களான ஜிம்னோட்டியம் பிரௌவி ஒன்று, அடுத்தது கோனியாலாக்ஸ் டாமரிசிஸ் இந்த ரெண்டு நச்சு பாசி பொழிவுனால ஏற்படக்கூடிய விளைவாய் இருக்கு. சிவப்பு அலை அப்படின்றது வந்துட்டு டைனோஃபாலஜேட்ஸ், அதனால ஜிம்னோட்டியம் பிரௌவி அப்புறம் கோனியாலக்ஸ் டாமரிஸ் போன்ற நச்சு பாசி பொழிவுனால ஏற்படக்கூடிய விளைவு. இந்த விளைவு வந்து 1982 ஆண்டு புளோரிடாவில் மேற்கு கடற்கரை பகுதியில் பல்லாயிரக்கணக்கான மீன்கள் செத்துமடியறதுக்கு காரணமா இருந்துச்சு. Red tide is caused by toxic bloom of dinoflagellates like Gymnodium brave and Gymnocalyx tamarinis. A major red tide incident in west coast of Florida in the year 1982 killed hundreds and thousands of fishes. அடுத்தது குடல் மற்றும் இரைப்பை புண்கள் ஹெலிகோபாக்டர் பைலோரி எனும் கிராம் எதிர் பாக்டீரியத்தால் ஏற்படுகிறது. பேசிலஸ் துரின்சியஸ் எனும் பாக்டீரியத்திலிருந்து பெறப்படும் பீட்டி நச்சு பயிர்களின் பூச்சி எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்க உதவுகிறது. பீட்டி பயிர்கள் குடல் மற்றும் இரைப்பை புண்கள் வந்துட்டு ஹெலிகோபாக்டர் அப்புறம் ஹெலிகோபாக்டர் பைலோரியா அப்படின்ற கிராம் எதிர் பாக்டீரியத்தால ஏற்படுது. பேசிலஸ் துரின்சியஸ் அப்படின்ற பாக்டீரியத்துல இருந்து பெறப்படுற பீட்டி நச்சு வந்து பயிர்கள்ல பூச்சி எதிர்ப்பு தன்மையை வந்து அதிகரிக்க உதவுது. பீட்டி பயிர்கள்ல இருக்கக்கூடிய பூச்சி எதிர்ப்பு தன்மையை வந்து அதிகரிக்க உதவுது. Duodenal and gastric ulcer are caused by Helicobacter pylori, a gram-negative bacterium. Bt toxin from Bacillus thuringiensis finds application in raising insect-resistant crops, Bt crops. அடுத்தது பாக்டீரியங்கள் ஏற்படுத்தும் உயிரி படலம் பற்சொத்தை சிறுநீரக குழாய் தொற்றுதல் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் UTI ஏற்பட காரணமாகிறது. பாக்டீரியாக்கள் ஏற்படுத்தக்கூடிய உயிரி படலம் வந்து பற்சொத்தையும் சிறுநீரக குழாய் தொற்று அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் UTI இது ஏற்படுறதுக்கு காரணமா இருக்கு. அடுத்தது ராஸ்டோனியா என்னும் பாக்டீரியத்தால் PHB பாலிஹைட்ராக்சி பியூட்டிரேட் எனும் நுண்ணுயிரி சார் நெகிழி பெறப்படுகிறது. இது உயிரி வழி சிதைவடையும் தன்மை கொண்டது. ஃபர்ஸ்ட் வந்து பாக்டீரியாக்கள் ஏற்படுத்தக்கூடிய உயிர் படலம் வந்து பட்சத்தையும் சிறுநீரக குழாய் தொற்றையும் ஏற்படுத்துது. அடுத்தது ராஸ்டோனியா அப்படின்ற பாக்டீரியத்தால PHB அதாவது பாலிஹைட்ராக்சி பியூட்டிரேட் அப்படின்ற நுண்ணுயிரி சார் நெகிழி வந்து பெறப்படுது. இது உயிரி வழி சிதைவடையும் தன்மையை கொண்டது.
Bacteria forms biofilms and leads to dental caries and urinary tract infection UTI. Ralston synthesis VHB polyb-hydroxyl butyrate, a microbial plastic which is biodegradable. அடுத்தது Pseudomonas butida எனும் சூடோமோனஸ் பியூட்டிடா எனும் மரபியல் மாற்றத்திற்கு உட்பட்ட மியூரி சூப்பர்பக் ஹைட்ரோ கார்பன்களை சிதைவுற செய்யும் திறன் வாய்ந்தவை. பியூரிட்டின் என்பது மெத்திலோட்ராஃபல்ஸ் என்று பாக்டீரியத்திலிருந்து பெறப்படும் ஒரு செல் புரதமாகும். தாவரங்களில் நுனிக்கலை நோய் அக்ரோபாக்டீரியம் டுமிபேசியன்ஸ் என்ற பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. களைகளை தூண்டச் செய்யும் இதன் உள்ளார்ந்த தன்மை மரபியல் தொழில்நுட்பத்தில் விரும்பத்தக்க மரபணுவை எடுத்து செல்ல உதவுகிறது. தெர்மஸ் அக்வோவாட்டிக்ஸ் என்ற வெப்பநாட்டமுடைய கிராம் எதிர் வகை பாக்டீரியம் உற்பத்தி செய்யும் டாக் பாலிமெரஸ் என்ற முக்கிய நொதி பல படியாக தொடர்வினையில் PCR பாலிமெர்ஸ் செயின் ரியாக்ஷன் பயன்படுத்தப்படுகிறது. மெத்தனோபாக்டீரியம் உயிரி வழி பயோகேஸ் உற்பத்தியை செய்ய பயன்படுத்தப்படுகிறது. ஹாலோபாக்டீரியம் மிக கடுமையான சூழலில் அதிக உப்புத்தன்மையில் வாழும் பாக்டீரியம். இது பீட்டா கரோட்டின் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுகிறது. இதுல வந்துட்டு சூடோமோனாஸ் பியூட்டிடா அப்படின்ற மரபியல் மாற்றத்திற்கு உட்பட்ட மியூரி சூப்பர்பக் அப்படின்ற ஹைட்ரோ கார்பன்களை சிதைவுற செய்யற திறன் வாய்ந்தவை. சூடோமோனஸ் பியூட்டிரா அப்படின்றது வந்துட்டு மரபியல் மாற்றத்துக்கு உட்பட்ட மியூரி ஹைட்ரோ கார்பன்களை சிதைவுற செய்யறதுக்கான திறன் கொண்டிருக்கு. அடுத்தது பியூரிட்டின் அப்படின்றது மெத்திலோடிராஃபஸ் என்ற பாக்டீரியத்துல இருந்து பெறப்படுற ஒரு செல் புரதம். பியூரிட்டின் அப்படின்றது மெத்திலோஃபிலஸ் அப்புறம் மெத்திலோட்ராஃபஸ் அப்படின்ற பாக்டீரியத்துல இருந்து பெறப்படுற ஒரு செல் புரதம். அடுத்தது தாவரங்கள்ல நுனிக்கலை நோய் இது அக்ரோபாக்டீரியம் டுமிபேசியன்ஸ் அப்படின்ற பாக்டீரியாவால ஏற்படுது. அக்ரோபாக்டீரியம் டுமிபேசியன்ஸ் அப்படின்ற பாக்டீரியாவனால தாவரங்கள்ல நுனிக்கலை நோய் ஏற்படுது. களைகளை தூண்ட செய்யற இந்த உள்ளார்ந்த தன்மை மரபியல் தொழில்நுட்பத்துல விரும்பத்தக்க மரபணு எடுத்து செல்றதற்கு உதவுது. அடுத்தது தெர்மஸ் அக்வாட்டிக்ஸ் அப்படின்றது வெப்பநாட்டமுடைய கிராம் எதிர் வகை பாக்டீரியா உற்பத்தி செய்யறதுக்கு டாக் பாலிமெரஸ் அப்படின்ற முக்கிய நொதி பல படியாக தொடர்வினையில PCR பாலிமெர்ஸ் செயின் ரியாக்ஷனை பயன்படுத்தப்படுது. அப்புறம் மெத்தனோபாக்டீரியம் உயிரி வழி உற்பத்தி செய்ய பயன்படுத்துது. மெத்தனோபாக்டீரியம் அப்படின்றது உயிரி வழி பயோகேஸ உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுது. அடுத்தது ஹாலோபாக்டீரியம் மிக கடுமையான சூழல்ல அதிக உப்புத்தன்மையில வாழ்ற பாக்டீரியம். இது பீட்டா கரோட்டின் உற்பத்தியை செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுது. Pseudomonas butida is a superbug genetically engineered which break down hydrocarbons. Puritin is a single cell protein derived from Methylophilus and Methylotrophus. Agrobacterium Fancius causes crown gall disease in plant, but its inherent tumor including principle helps to carry the desired gene into the plant through genetic engineering.
Thermus aquatics is a thermopolic gram-negative bacteria which produces Taq polymers, a key enzyme for polymers chain reaction PCR. Methanobacterium is employed in biogas production. Halobacterium, an extremophilic bacterium, grows in high salinity. It is exploited for the production beta-carotene. அடுத்தது ஒரு தொல்லூட்டு கரு உயிரி. ஒரு தொல்லூட்டு கரு உயிரி துருவக்கரடி மேல் உல்லாச பயணம் மேற்கொள்கிறது. ஒரு தொல்லூட்டு கரு உயிரி துருவக்கரடி மேல் உல்லாச பயணம் மேற்கொள்கிறது. அப்பனோ கேப்சா மாண்டானா எனும் நீல பசும் பாசி துருவக்கரடியின் உரோமங்களின் மேல் வளர்கிறது. ஒரு தொல்லூட்டு கரு உயிரி அப்படின்றது வந்துட்டு என்னன்னா நீல பசும் பாசி. இது வந்துட்டு ஒரு துருவக்கரடி மேல உல்லாச பயணம் மேற்கொள்ளுது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா அப்போனோ கேப்சா மாண்டானா அப்படின்ற நீல பசும்பாசி வந்துட்டு துருவக்கரடியோட ரோமங்கள் மேல வளருது. அதத்தான் ஒரு தொல்லூட்டு கரு உயிரி வந்துட்டு துருவக்கரடி மேல உல்லாச பயணம் மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்றாங்க. Prokaryotic takes a joyride on pole bear. Apponocapsa montana, a cyanobacterium, grow on the fur of a polar bear. அடுத்தது டெர்மோபைட்டுகள் என்பவை தோலில் நோய் தொற்றுதல் ஏற்படக்கூடிய பூஞ்சைகள் ஆகும். எடுத்துக்காட்டாக ட்ரைகோஃபைட்டான், டினியா, மைக்ரோஸ்போம், எபிடெர்மோபைட்டான். டெர்மோபைட்டுகள் வந்து தோல்ல நோய் தொற்று ஏற்படக்கூடிய புஞ்சைகள் அப்படின்னு சொல்றாங்க. டெர்மோபைட்டுகள் அப்படின்றது வந்துட்டு தோல்ல நோய் தொற்றை ஏற்படுத்தக்கூடிய புஞ்சைகள். இதுக்கு எடுத்துக்காட்டுகள் வந்து ட்ரைகோஃபைட்டான், அடுத்தது டினியா, அடுத்தது மைக்ரோஸ்போம், அடுத்தது எபிடெர்மோபைட்டான். இந்த நாளும் வந்துட்டு இதுக்கான எடுத்துக்காட்டா இருக்கு. அடுத்தது உருளைக்கிழங்கில் பைட்டோப்தோரா இன்பெஸ்டன்ஸ் என்ற புஞ்சையால் ஏற்பட்ட தாமதித்த வெப்பு நோய் லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ காரணமாக அயர்லாந்தில் 1843 முதல் 1845 ஆண்டில் ஏற்பட்ட பெரும் பஞ்சத்தினால் 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர். உருளைக்கிழங்குல பைட்டோப்தோரா இன்பெஸ்டன்ஸ் அப்படின்ற புஞ்சையினால ஏற்பட்ட தாமதித்த வெப்பு நோய் லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ, இந்த நோயின் காரணமாக, அந்த உருளைக்கிழங்குல ஏற்பட்ட இந்த நோயின் காரணமாக அயர்லாந்துல 1843 வருஷத்துல இருந்து 1845 வருஷம் வரைக்கும் ஏற்பட்ட பஞ்சத்தினால 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தாங்க. ஏராளமானோர் நாட்டை விட்டு வெளியேறினர். அதே போல் நெல்லுல வந்துட்டு ஹெல்மின்தோஸ்போரியம் ஒரைசா அப்படின்ற புஞ்சையை ஏற்படுத்திய வெப்பு நோய் வந்து வங்காளத்துல 1942 இருந்து 1943 ஆண்டு வரைக்கும் பெரும் பஞ்சத்திற்கு, பெங்கால் ஃபெமின், அதுக்கு வந்துட்டு ஒரு காரணமா இருந்துச்சு. நெல்லுல ஏற்பட்டக்கூடிய புஞ்சை ஏற்படுத்தக்கூடிய வெப்பு நோயின் காரணமாக வங்காளத்துல 1942 இருந்து 1943 ஆண்டு வரைக்கும் பெரும் பஞ்சத்துக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. அது என்ன நோயை ஏற்படுத்துச்சு அப்படின்னா, வெப்பு நோயை என்ன புஞ்சை ஏற்படுத்துச்சு அப்படின்னா ஹெல்மின்தோஸ்போரியம் ஒரைசா அப்படின்ற புஞ்சை வந்து நெல்லுல வெப்பு நோயை ஏற்படுத்துச்சு.
Dermatophytes are fungi which causes infection in skin. Example, Trichophyton, Tina, Microspome and Epidermophyton. The late blight disease of potato by Phytophthora infestans caused a million deaths and drew more to emigrate from Ireland 1843 to 1845. In India, Helminthosporium oryza, blight of paddy, is also a factor for Bengal famine in 1942 to 1943. Thank you.